தோப்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் பங்கேற்று 25 மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 30 லட்சம் மதிப்பீட்டில் 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு பகுதியில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 10 3 சக்கர வாகனங்களும், மாநிலங்களவை உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகத்தின் மாநிலங்களவை தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 15 வாகனங்கள் என மொத்தம் 25 வாகனங்களை மாநிலங்களவை உறுப்பினர் சி வி சண்முகம் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கினார். அதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் சி வி சண்முகம் பேசினார். அப்போது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவை தமிழக மக்கள் அம்மா என்று அழைப்பதை ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், ஆனால் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை தமிழக மக்கள் அப்பா ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை என்றும் கடுமையாக சாடினார். மேலும் அதிமுக வெற்றி பெற்றிருந்தால் ரூபாய் 1500 கிடைத்திருக்கும் எனவும், அதனை மக்கள் தவற விட்டு விட்டார்கள் எனவும் தெரிவித்தார். மேலும் 2026இல் அதிமுக ஆட்சி மலரும் போது மக்களுக்கு ரூபாய் 1500 மட்டும், தாலிக்கு தங்கம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் நலத்திட்டங்கள் மீண்டும் செயல்படுத்தப்படும் என்றும் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் உறுதியளித்தார். இவரை தொடர்ந்து புவனகிரி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் பேசினார். அப்போது தமிழகத்திலேயே அதிக அளவில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வழங்கியது புவனகிரி சட்டமன்ற தொகுதியில்தான் என பெருமிதம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் அதிமுக நிர்வாகிகள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஆபரேஷன் சிந்தூரை வெற்றிகரமாக